யாராச்சும் எங்களை கூப்பிடுறீங்களா? பேர் அந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்து அவங்கள மர்டர் பண்ணி இங்கே வந்து ஒரு ஹைட்டான ஒரு டவர் மாதிரி இருக்குது. அந்த டவர்லேயே வந்து அவங்கள வச்சு சம்பவம் பண்ணிவிட்டு ஸோ அந்த மர்டர் பண்ணுற சைக்கோ கொலைகாரவங்க இங்கே இருக்காங்களா, இல்லை அந்த மர்டரான சில ஆத்மாக்கள் இங்கே இருக்குதா, இல்லை அந்த எலும்புகள் அந்த ஃபாரன்சிக்லாம் பண்ணாங்க இல்லையா அதெல்லாம் இருக்குதா, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கிளியராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். யாராச்சும் எங்களை கூப்பிடுறீங்களா? வா 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 பார்த்தோம். ஆமாம் பொறுமையாடா. வா 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 பார்த்து பார்த்து பார்த்து. அப்படி அப்படி மாட்டினா பரவாயில்லன்னு வராதரா, குத்திங்க அப்படியே கிழிக்கிட்டாரு. பார்த்து பார்த்து கையில் பாரு, எனக்கு ஓப்பனிங்கே சம்பவம் அப்படி தான் ஆச்சு. சின்னதாக அது ஃபஸ்ட்டு எனக்கு குத்தின மாதிரி தெரில, மரத்தாண்ட பார்க்குறப்ப தான் ரத்தம் வந்ததே தெரிஞ்சு. இந்த ரூம் பார்த்துட்டோம், ஃபஸ்ட்டு வீடு பார்த்துட்டோம். வா அடுத்து போகலாம். அங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸு ஜாயிண்ட்டு அந்த கவர் ஆனால் சின்ன சின்ன மைனூட் சவுண்டு தான். இப்போ நிஜமாவே ஆளுந்தா இந்த சைக்கோலாம் நம்ம பார்த்துருக்கோம், கத்துறது அடிக்கிறது எதுவுமே இல்லை. ஆனால் மைனூட் சின்ன சின்ன சவுண்டு இந்த மாதிரி நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது நம்மளுக்கு. வா வா வா, நான் உற்சாகத்தை திகில்றா. பார்த்து பார்த்து இந்த ரூம்னால தான் எனக்கு பயங்கர அல்லு. ஆனால் அப்படியே காலு நல்லா புடஞ்சிருக்கு இலெல்லாம். நம்ம ஃபஸ்ட்டு அந்த டவரை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வேலையாக இருக்கணும். கரெக்டானு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வீடு மாதிரி இருந்துச்சு, அதை பார்த்துட்டோம். இங்கே ஏதோ இருக்குது, எப்படி இதை கடந்து தான் போகணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பார்க்கறதுக்கு செம்ம திகிலாக இருக்குது. பார்க்கலாம் கோபுர கூட போயிட செம்மையாக இருக்கும். சூப்பராக இருக்குது. குவாலிட்டியில் நம்ம டிஎஸ்எல்ஆர் தான் அடிச்சிக்க முடியாது. கேஷுவலாகிறா, நான் பாரு கேமரா கான்சியஸாக தான் இருக்கேன். ஒன்றும் நான் பயப்படலாம் இல்லை, பயமாக தான் இருக்குது, திகில் இருக்குது, அந்த ஃபியர் இருக்குது. ஆனால் அதை என்ஜாய் பண்ணுறேன். அதே மாதிரி நீயும் இருக்கணும். ஓகே வா. முடியுமா போக முடியுமா? நிலா நம்மளே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. நிலாவா யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி வெயிட் பண்ணுவோம். நல்லா குனிஞ்சு போகணும். குழந்தை மாதிரி முட்டி போட்டுன்னு வந்துரு. பொறுமையாவா?
முட்டிலாம் ஏறுறாமல் பார்த்து கொஞ்சம் குனி எத்தவனே நிற்கிற. ஓகேவா? சேஃபா? காலில் துவச்சிக்கோ. ஸ்டெப்ஸ்ரா படி இந்த படிக்கட்டு மட்டும் இதில் கட்டிக்கிறாங்க. எதில்? கிரில் இல்லையா? அது சிமெண்ட்டில். ஆமாம், அது வெறும் இரும்பு படிக்கட்டு. இது சிமெண்ட் படிக்கட்டு வித் கிரில்லு. அந்த பக்கம் ஓப்பனில் தான் இருக்குது. வா மேலேயும் போவோம். ஃபஸ்ட்டு இது கீழே ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஓகேவா? ஏன்டா மூஞ்சில் அப்படியே அடிச்சு போட்டேன். கேஷுவல் தானே? இதுலலாம் வரல, குஞ்சு கேஷுவலாக தானே இருக்கேன். ஓகே இல்லை, பொட்டு கூட அழியில் உனக்கு ஒன்றும். அப்போ நீ இதுவாக தான் இருக்கு. நம்ம நடக்கிறப்போ இந்த இது டச் ஆகுது. அதுவா லெஃப்ட் காலை வச்சு போவோம் இந்த வாட்டி. டன்னா அப்படின்னு. ஹலோ, யாராச்சும் இங்க இறந்து போனவங்க இருக்கீங்களா? உங்களை ஆசை காட்டி நகை கொடுக்குறேன்னு கூட்டு வந்து சாவச்சிட்டாங்களாமே. அப்படியா பட்டவங்க யாரும் இங்கே இருக்கீங்களா? காவேரி கவரிட்டா கேம்லின் கவரிட்டு கரெக்ஷன் இங்கடா இங்கு டேட் மேட்டர் முன்னூற்று வேற ஏறிது. புல்லட் பாஞ்சா மாதிரி இல்லை, இது வேற எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறது. இதே மாதிரி இங்கே இல்லை, பில்டிங் இந்த பில்டிங்கே இல்லை, வேற லொக்கேஷனில் வேற வீடியோ எடுக்கிறப்ப நான் பார்த்த மாதிரி இருக்கு. ஞாபகம் எனக்கு நல்லா யோசிச்சு பாரு. கண்டிப்பாக எனக்கு ஞாபகம் இருக்கு. வேற எங்கேயோ இதே மாதிரி நான் சொல்லியிருக்கேன், புல்லட் பாஞ்சா மாதிரி இருக்கு. சேம் டைலாக் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நான் பார்த்துருக்கேன். பேச உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் எதுவும் சொன்ன மாதிரியே இருக்கு. இதே இதில் அந்த இலூஷனா நான் இப்போ தான் சொல்கிறேன், எனக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கா. ஆனால் இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி இந்த வீடியோ அங்கே பார்த்து நான் சொன்னது இல்லை. அங்கே ஏதோ உடஞ்ச மாதிரி இருக்குது அங்கே தான். ஆமாம், வேறு ஏதோ வீடியோ எடுக்கிறப்ப கண்டிப்பாக நான் இதே பார்த்து சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சால் மறக்காமல் எனக்கு ஞாபகப்படுத்துங்க. வா இப்போலாம் வர நான் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி தான் நானே யோசிச்சுக்கிறேன். பயங்கரமாக நானே யோசிச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணுற மாதிரி. என்ன பண்ணுறா? பில்டிங் போகணா. ஐயோ, இந்த டார்ச் வேறு ஜூம் ஆகி தொலைக்க மாட்டேன். ஒரு நிமிஷம் இந்த பில்டிங் இருக்குதா? இது அந்த பக்கம் அப்படியே மேலே இருக்கு டவர். ஐயோ தெரியலையா? ஜூம் இதுவாக மாட்டேன். நான் லென்ஸில் பண்ணி பார்க்குறேன்.
கைஸ் இந்த பில்டிங் இருக்குதா, இதுக்கு அந்த பக்கம் மேலே கண்ணுக்கு நல்லா நேக்கடு ஐஸுக்கு நல்லா தெரியுது. நீ வாங்க, நீ வந்து அப்படியே எட்டி பாரு மேலே பாரு. இங்கே பாரு இந்த டைரக்ஷனில் பாரு. இந்த பில்டிங் இருக்குதா, அதுக்கு மேலே பாரு, ஹைட்டாக பாரு. அவ்வளோ ஹைட் இருக்குதா? செமையாக இருக்கா? வா 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 வா, கீழே மண்டை வச்சுக்காது. வா வா பார்த்து தெரியுதா? லைட்டாக மிஸ்ஸான்னு தெரியுது. வா வா, கண்டுபிடிச்சிட்டோம். சரி, அப்போ இது மேலே பார்க்காம அப்படி டக்குன்னு போயிடலாமா, இல்லை மேலே மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம்? மேலே மட்டும் பார்த்துலாமா? இந்த டார்ச் வேறு என்னன்னு தெரியல, அடிக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு தானே பார்த்துட்டு பார்க்குறேன் என்ன தெரிதானு. பார்த்து வாடா, முள்ளாக இருக்குது. பார்த்து செம்ம ரிஸ்க் இல்லை இந்த இடம். ரிஸ்க்கு இந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸே அதிகமாக இருக்குது. ஓடவே முடியாது. என்ன பண்ணுறது, ஆனால் திகிலான இடமா இருக்கு. டேய் செவ்வெரும்புடா, செவப்பு எறும்புங்க பாரு. இது பாரு. அது கொஞ்சம் பயங்கரமாக வீங்கோங்க. ஆமாம், கண்டாயிடும். கச்சிச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை என்னடா கணக்கு எழுதியிருக்காங்க. 27 1/2 8. ஒவ்வால் கொஞ்சம் அதிகமாக இருக்குது கைஸ். இந்த எறும்பு கடிச்சிச்சின்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த மாங்காய் மரம் தோப்பு அங்கெல்லாம் சிறப்பாக சம்பவத்தை பார்ப்பாப்பில். சின்ன வயசில் மாங்காய் திரும்பின சம்பவத்தை அப்போலாம் கடி வாங்கி மூஞ்சி கண்ணெல்லாம் எனக்கு கண்டாக வீங்கிருக்கு. உனக்கு அந்த மாதிரி ஆயிருக்கா? நான்லாம் மற்ற பக்கம் மற்றந்தான் பக்கமே போக மாட்டேன். இப்படியே போகலாம். யாராச்சும் இருக்கீங்களா இங்க? டைல்ஸ்லாம் போட்டு ஓய் சவுண்ட் கேட்டுச்சு. ஆமாண்ணா, இடி இடிக்கிற மாதிரி கேட்கல. வௌவால்களின் கோட்டை மாதிரி இருக்குடா அந்த இடம். சவுண்ட் வருதா? வௌவால் எச்சம் போன மாதிரி சவுண்டு கேட்கல. ஓன் சொல்றீங்களா? ஒவ்வால் சவுண்ட் விட்டுருமா மாதிரி. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. இந்த இடத்துல இறந்து போன ஆத்மாக்கள் என்ன இருக்கீங்களா? ஓய், ஹலோ, யார் அது?
யாராச்சும் இப்போ அந்த உள்ள இருக்கீங்களா? ஆ பொறுமை. எக்ஸ்கியூஸ் மீ. சத்தியமாக தெரிஞ்சுதாங்க. சின்னதாக ஒரு நிலா வந்து ஆஃபாக இருந்தா, ஆஃபில் ஒரு 30% நிலா இருந்தால் எப்படி இருக்கும்? டக்குனு போயிடுச்சு காணோம் அதுக்குள்ள. ஏங்க அழுவுறீங்களா? நாய் தான் தூரமாக இங்கே படுக்குது. போகும். மேலே ஏதாவது திங்ஸ்லாம் இருக்குது. இங்கேயாடா இங்கே தானே எங்கே கட்சி. எனக்கு இதில் டவுட்டு. அதில் பார்க்கலாம். ஏய் இந்த புல் அரிக்கிறதுக்கு வேற ஆரம்பிச்சிடும். அடிக்கடி இருக்குது. ஏதாச்சும் எங்கள்கிட்ட பேச ட்ரை பண்றீங்களா? ஓய் உட்கார் பொறுமையாக உட்கார். ட்ரை பண்ணிப்போம். இங்கேயா? இங்கே ட்ரை பண்ணிப்போம். ஆனால் தெளிவாக கேட்குது சவுண்டுங்க. பக்கத்துலேயே இருக்குது. அங்கே வந்து மூமெண்ட்ஸு ஃபஸ்ட்டு வீட்டில். ஆமாம். இப்போ கீழே எதுவுமே இல்லை. அந்த டவர் அப்படியே மிதக்கிற மாதிரி கேட்கல. ஏங்க இந்த ரூம்ல யாராச்சும் இறந்து போனவங்க இப்ப இங்க தங்கியிருக்கீங்களா? டைல்ஸ்லாம் போட்டிருக்குன்னு நான் கேட்டேன். அப்போதான் சவுண்ட் வந்துச்சு. 16-17 வருஷத்துக்கு முன்னாடி சம்பவம். எப்படி டைல்ஸ் இருக்கும்? 16 வருஷத்துக்கு முன்னாடி டைல்ஸ் இருந்துச்சு. அதில் மார்பிள்ஸ் தான் இருந்துச்சு. மார்பிள் கல்லாம் வந்தது. இந்த கேமரா எப்படி இருக்கட்டும், ஃபுல்லாக அப்படி பார்க்கலாம். இந்த டைல்ஸ்லாம் ஒரு 10 இயர்ஸ் ஆகிருக்கும். வந்து 10 வருஷம் தான். 16-17 வருஷத்துக்கு முன்னாடி சம்பவம் மட்டும் நடந்ததாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஏன்னா இந்த பாத்ரூம், ஆனால் எங்கள் மாமா வீடு கட்டினதுலாம் 5 வருஷம் ஆயிடுச்சு. பாத்ரூம் டைல்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ வந்து மாடல் மாதிரி இருக்குதுன்னா அது நந்தினிங்க எதனா புது கட்டி வாங்கினாங்க. வீடே கிடையாது. இது ஆக்சுவலாக இது ஃபேக்ட்ரியோட ஒரு பகுதி தானே. ஆமாம். பார்க்கலாம், ஃபுல்லாக பார்க்கலாம். நமக்கு இப்போ தான் ஒரு 40-50% வந்துருக்கும். டவர் இங்கே இருக்குது. பார்க்கலாம். இதுக்காக கம்யூனிகேட் பண்ணுவோம். நம்ம கூட பேசலாம். எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர். இப்போ இங்க யாருன்னா இருக்கீங்களா? எதோ எங்களுக்கு நீங்க இருக்கிற மாதிரி பண்றீங்க. நாங்க பொறுமையா வந்து பார்த்தா நீங்க அங்க இருக்க மாட்டீங்க. எல்லாம் நியாயமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆ இல்லை உங்களுக்கே நியாயமா இருக்கா?
பாட்டு பாடுற மாதிரி இருக்கா? ஏதோ ஒரு பேசுகிறேன். ஏதாச்சும் பாட்டு எதுவும் பாடுறீங்களா? என்ன பண்ணுறேன்? ஃபோன் வேறு வந்து இருக்கிறோம். இந்த நேரத்தில் யாரும் பண்ணிட்டுருக்காங்க. வராது இப்போ. பொறுமை. இந்த மாதிரிலாம் டைமில் ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ஜெர்க்கு கொடுக்காது. அப்போ அங்கே கேட்டது நான் ஃபஸ்ட்டு வெளியில் ஃபஸ்ட்டு இதில் அதை கூட இப்போ இங்கே இருக்கிறதா பாருங்க. ஃபீஸ் அவங்க அப்படியே இறக்கணும் கையில். அந்த லெவலுக்கு தான் டப்புன்னு புரியுதா? ஒன்றும் இல்லை. ஓய்